மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருந்து வெளியேறினால் எங்கே செல்வது, எங்கே வசிப்பது என்பது கூட தெரியாமல் துன்பத்தில் இருப்பதாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஏக்கர் பரப்பளவு கொண்ட மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை 99 ஆண்டுகால குத்தகைக்கு எடுத்து BBTC நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. குத்தகை இன்னும் 5 ஆண்டுகள் உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே தொழிலாளர்களை வெளியேற்றும் பணியில் BBTC நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை பணியாளர்களை வெளியேற்றக்கூடாது என BBTC நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையில் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் எஸ்டேட்டை அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனவும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. இந்த நிலையில் தலைமுறையாக எஸ்டேட்டில் வாழ்ந்த தங்களை தற்போது வெளியேற்றினால் தங்களுக்கு வாழ்வதற்கான வழி எதுவும் இல்லை என்றும், நிர்வாகம் வழங்கியுள்ள உதவித்தொகையும் போதுமானதாக இல்லை என்றும், அரசு தங்களை காப்பாற்ற வேண்டும் என வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் எஸ்டேட் தொழிலாளர் ஆனந்தராஜ். எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது எங்களுக்கு ஊர் நாட்டில் எந்த வேலையும் தெரியாது. எஸ்டேட்லேயே பிறந்து எஸ்டேட்லேயே வளர்ந்ததுனால அந்த எஸ்டேட் வேலையை தவிர்த்து வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. எங்கள் மக்களுக்கு படிப்பறிவு கம்மி தான். எஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு படிப்பறிவு கம்மி. அதனால தான் அந்த விஆர்எஸுமே கம்பெனி எங்களை ஏமாற்றி தான் கையெழுத்து வாங்கிறது. அது முழுமையாக மனசார யாரும் போட்டதில்லை. அதனால் எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. இப்போ 1 மாதம் ஆச்சு வேலையை நிறுத்தி. இப்போ எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஃபீஸ் பணம் கட்டவோ, ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளுக்கு 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ள அந்த பணம் கட்டலை அப்படின்னா அந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுவும் கூட எங்களுக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை. கம்பெனி எங்களுக்கு விஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு 25% பணம் கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 25% பணம் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய நிலைமை ஓடும். அந்த சாராயத்தை குடிச்சவங்களுக்கு கூட 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் அறிவிச்சிச்சு. நாங்கள் வாழ்வாசாவான இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அது எதனால் அப்படி கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. தற்போது வேலை இல்லாததால் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கூட செலுத்த முடியாமல் தவிப்பதாக கூறும் தொழிலாளர் மரியராஜ் அரசு எஸ்டேட்டினை ஏற்று நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இல்லை பண்ணதுக்கு அது முதல்வர் தான் அதை எங்களுக்காக முடிவு பண்ணணும். அவங்க தான் இறங்கி எங்களுக்காக செய்யணும். அங்கே இருக்க மக்கள் எல்லாமே கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. வழி தெரியல அவங்களுக்கு. ஏன்னா வேறு அந்த வேலையை தவிர்த்து வேறு வேலை அவங்களுக்கு தெரியாது. அதனால் அரசு எடுத்து நடத்தணும். அந்த மக்களுக்கு உண்டான இழப்பீடு தொகையை இந்த 15 நாளாக அவங்க கொடுத்துருக்கிறத 150 நாளாக உயர்த்தி கொடுக்கணும். சட்டப்படி உள்ளதை 15 நாள் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. 15 நாள் 20 நாள் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கு 150 நாள் கொடுக்குறதுக்கு ரைட் இருக்குது. அதை வாங்கி கொடுக்கணும். அவங்க மக்கள் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும். கீழே வர முடியாது. எப்படி வர முடியும்? அங்கே அந்த இடத்த விட்டு எங்களால் வர முடியாது. அங்கே தான் அந்த கிளைமேட்லேயே வாழ்ந்துட்டோம். வேறு இடத்துக்கு மாறினா எப்படி பட்ட உடனே ஒரு இடப்படத்தை எப்படி மாற்ற முடியும்? கஷ்டம் எங்களுக்கு. அது அங்கே தான் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அங்கேயே வேலை அரசு எடுத்து நடத்தி அந்த வேலையை எங்களுக்கு கொடுக்கணும். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய 50 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆண்டுக்கு 15 நாள் ஊதியம் என்று கணக்கிட்டு 24 மாதத்துக்கான ஊதியமும், 50 வயதிற்கு குறைவானவர்களுக்கு 18 மாதங்களுக்கான ஊதியத்தையும் கணக்கிட்டு BBTC நிறுவனம் வழங்கியிருப்பது தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று தொழிலாளர்களுக்காக போராடி வரும் சமூக ஆர்வலர் பத்ரி தெரிவித்துள்ளார். அதேபோல் 50 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வெறும் 18 மாதம் கடைசியாக வாங்கின சம்பளம். இது ரொம்ப குறைவானது. இது ஒரு மோசடித்தனமானது. குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு ரொம்ப ஒரு பின்தங்கிய தொழிலாளர்கள் போதுமான ஒரு விழிப்புணர்வு, சட்டம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய மோசடியில் இந்த நிறுவனம் என்பது ஈடுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இவ்வளவு குறைவான தொகையை கொடுத்து ஒரு விஆர்எஸ் அனுப்புறதுங்கிறத கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்துறை அமைச்சர், தொழிலாளர்துறை செயலாளர் முன்னிலையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை, இது 2 லட்சம் 2.5 லட்சம் கிடைக்கும், குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கு குறையாத அளவுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும். அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிடணுங்கிறத ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்கிறோம். தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழக அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்தால் மட்டுமே அவர்களின் வாழ்வு சிறக்கும் என்பதை சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.